சார் நீங்க பண்ணலாம் பண்ணுங்க சார், வேற வேலை பாருங்க சார். இது மக்களோட பிரச்சனை. எவ்வளவு கேள்வி கேட்கறோம். இந்த எடப்பாடி நகராட்சி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. யாரு சார் மொத்தமா விரோதம் சார் சொல்லுவாங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியின் சாதாரண கூட்டத்தின் போது அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு திட்டப் பணிகளுக்கு டெண்டர் விட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய நிலையில் அவர்களின் எதிர்ப்பையும் மீறி 97 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வார்டுன்னு பார்த்தா இது வரைக்கும் லைட்டு எல்லாமே கம்ப்ளைண்ட், யாருமே லைட்டே போடல. எந்தெந்த வார்டில் எவ்வளோ போட்டு ஏற்கனவே லிஸ்ட்டு கொடுத்தீங்க, என்னோட பணம் வெட்டியதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த வார்டில் அவங்க வார்டு விட்டுருக்கோம். எங்கள் வார்டில் ஏடிஎம்கே வார்டில் எந்தெந்த வார்டில் எவ்வளோ போட்டு எங்கள் லிஸ்ட்டு சொல்லியிருக்கு சார். சொல்லுங்கள் சார். போடவே இல்லைங்கிறாங்க சார். போட ஒரு வார்டு பாருங்க 100 லைட்டு போட்டுருக்கீங்க. ஏன் அப்படி போட்டுருக்கீங்க? நீங்கள் லைன் இழுத்து லைட் போட்டது 7ங்க சார். 7 போட்டோம் சார். மொத்தம் வார்டு 1 இல்லைங்க சார். வார்டு 1ல மொத்தம் 33 சார். அதுக்கான டீட்டெயில் சொல்றேன் சார். போலு, கம்பம் நட்டு, லைன் இழுத்து லைட் போட்டது 7ங்க சார். அப்புறம் லைட் மட்டும் ஏற்கனவே இருக்கிற கம்பம் சார் நீங்க பண்ணலாம் பண்ணுங்க சார், வேற வேலை பாருங்க சார். இது மக்களோட பிரச்சனை. எவ்வளவு கேள்வி கேட்கறோம். இந்த எடப்பாடி நகராட்சி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. யாரு சார் மொத்தமா விரோதம் சார் சொல்லுவாங்க. பழைய லைட்டு டெண்டர் வைக்கிறீங்க. எந்த பல்பு வாங்கிருக்கீங்க? தேர்தல் அறிக்கையில பணம் கொடுக்கறா தேர்தல் முடிஞ்ச உடனே பணம் போடுறோம்னு சொன்னீங்க. 4 வருஷமா இவங்க இப்ப விடுபட்டவங்களுக்கு கணக்கு எடுக்கிறீங்க. இல்ல அதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க. இப்ப வராத இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் பணம் இப்ப 4 வருஷத்துக்கு 48,000 நீங்க பணம் கொடுப்பீங்களா? எங்களுடைய கேள்வி. அதாவது மீதி பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கொடுத்தது 77,000 பேர். எடப்பாடி தொகுதியில மட்டும் 77,000 பேர் வாங்குறாங்க.